PGTRB 2026-27க்கான எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே மற்றும் தமிழ் தகுதி தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்திட்டு வரோம். அதாவது PGTRBயை பொறுத்தளவுக்கு வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய பகுதியாக எஜுகேஷன் சைக்காலஜி இருக்கும். அந்த வகையில இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, இந்த பதிவுல எஜுகேஷன் சைக்காலஜியில யூனிட் 1 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வினாவிடைகளை பார்க்கலாம். முன்தொடக்க கல்வி என்பது குறைந்தது எத்தனை வயது முதல் குழந்தைகளுக்கான கல்வி தேவைகளை பூர்த்தி செய்கிறது? 3 ஆண்டுகள். கிண்டர்கார்டன் அமைப்பின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கிண்டர்கார்டன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஃப்ரோபெல். ஆரம்பகால குழந்தை பருவம் குறித்து ஃப்ரோபெல் கூறிய புகழ்பெற்ற பொன்மொழி எது? Play is a child's highest form of learning. டாக்டர் மரியா மாண்டெசரி தனது புகழ்பெற்ற த மாண்டெசரி மெத்தட் என்ற புத்தகத்தை எந்த ஆண்டில் வெளியிட்டார்? 1909. ஆரம்பகால குழந்தை கல்வியில் பிங்க் டவர் கற்றல் உபகரணம் எந்த திறனை மேம்படுத்த பயன்படுகிறது? இடவெளி விழிப்புணர்வு. முன்தொடக்க கல்வி அமைப்பில் மேல் மழலையர் பள்ளிக்கு UKG குறிப்பிடப்பட்டுள்ள வயது வரம்பு என்ன? 4 முதல் 6 ஆண்டுகள். மெக்காலேயின் குறிப்பு 1835 இந்தியாவில் பொதுமக்களுக்கு கல்வியளிப்பதற்காக எந்த கோட்பாட்டை பரிந்துரைத்தது? கீழ்நோக்கி வடிகட்டும் கோட்பாடு. இந்திய கல்வியின் மகாசாசனம் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் என்று அழைக்கப்படும் ஆவணம் எது? வுட்ஸ் அறிக்கை 1854. வுட்ஸ் அறிக்கையை தொடர்ந்து சென்னை, பம்பாய், கொல்கத்தா ஆகிய முதல் 3 நவீன இந்திய பல்கலைக்கழகங்கள் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டன? 1857. ஹண்டர் கல்விக்குழு 1882 யாருடைய வைஸ்ராய் பதவி காலத்தில் நியமிக்கப்பட்டது? ரிப்பன் பிரபு. 11. 1902ஆம் ஆண்டின் இந்திய பல்கலைக்கழகங்கள் குழு யாரால் நியமிக்கப்பட்டது? கர்சன் பிரபு. 12. கொல்கத்தா பல்கலைக்கழக குழு எவ்வாறு பிரபலமாக அழைக்கப்படுகிறது? சாட்லர் குழு. 13. 1927இல் 2ஆம் நிலை கல்வியை கல்விசார் மற்றும் தொழில்கல்வி நீரோடைகளாக இருவழி பாதையாக பிரிக்க பரிந்துரைத்த குழு எது? சர்பூர் குழு. 14. சார்ஜென்ட் அறிக்கை எந்த வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய ஆரம்ப கல்வியை பரிந்துரைத்தது? 6 முதல் 14 ஆண்டுகள். 15. சுதந்திர இந்தியாவின் முதல் பல்கலைக்கழக கல்விக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன். 16. இந்திய கல்வி அமைப்பின் பலவீனமான இணைப்பு வீக் லிங்க் என்று இடைநிலை கல்வியை விமர்சித்த குழு எது? ராதாகிருஷ்ணன் குழு. 17. முதலியார் குழு பள்ளி கல்வி அமைப்பிற்காக பரிந்துரைத்த வடிவம் எது? 11+1+3 சிஸ்டம். 18. இந்தியா முழுவதும் வரலாற்று சிறப்புமிக்க 10+2+3 கல்வி முறையை எந்த கல்விக்குழு பரிந்துரைத்தது? கோத்தாரி குழு. 19. கோத்தாரி குழுவின் வழிகாட்டுதல்களின்படி தொடக்க பள்ளிகளில் பரிந்துரைக்கப்பட்ட அதிகபட்ச வகுப்பு மாணவர் எண்ணிக்கை எவ்வளவு? 50 மாணவர்கள். 20. இந்திய பள்ளி பாடத்திட்டத்தில் சமூக பயனுள்ள உற்பத்தி வேலை எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஈஸ்வர்பாய் பட்டேல் கமிட்டி. 21. 1978ஆம் ஆண்டின் ஆதிசேஷையா குழு மேல்நிலை பள்ளிகளில் எத்தனை சதவீதம் பாடங்கள் தொழிற்கல்வி பயிற்சியாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது? 25%.
22 ஆபரேஷன் பிளாக்போர்ட் கரும்பலகை திட்டம் 1987 எந்த கொள்கையின் கீழ் தொடங்கப்பட்டது? நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986. 23 நாடு முழுவதிலும் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் டிஐஸ் உருவாக்கப்பட காரணம்? நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986. 24 1990ஆம் ஆண்டில் என்பிஇ 1986 கொள்கையை மறுஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? ஆச்சார்யா ராமமூர்த்தி. 25 மாற்றியமைக்கப்பட்ட செயல்பாட்டு திட்டம் பிஓஏ 1992 எந்த முன்னாள் பிரதமர் தலைமையிலான குழுவால் உருவாக்கப்பட்டது? விபி சிங். 26 என்பிஇ 1986 கீழ் நவோதயா வித்யாலயாக்கள் முதன்மையாக யாருக்கு தரமான நவீன கல்வியை வழங்க தொடங்கப்பட்டன? திறமையான கிராமப்புற குழந்தைகள். 27 தமிழ்நாட்டில் 5-6 உயர்நிலை பள்ளிகளை ஒரு கல்லூரியுடன் இணைக்கும் கல்லூரி வளாக முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1978. 28 தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 2002. 29 1979 தொடங்கப்பட்ட நான் ஃபார்மல் எஜுகேஷன் முதன்மையாக எந்த வயதுக்குட்பட்ட பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை இலக்காக கொண்டது? 6 முதல் 14 ஆண்டுகள். 30 தேசிய முதியோர் கல்வி திட்டம் NEEP எந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் தொடங்கப்பட்டது? 2 அக்டோபர் 1978. 31 NAEP மற்றும் தேசிய எழுத்தறிவு இயக்கம் போன்ற திட்டங்களின் கீழ் முதியோர் கல்விக்கான இலக்கு வயது வரம்பு என்ன? 15 முதல் 35 ஆண்டுகள். 32 முதியோர் எழுத்தறிவு இயக்கங்களில் ஒவ்வொருவரும் ஒருவருக்கு கற்பியுங்கள் என்ற தத்துவத்தை பரப்பியவர் யார்? டாக்டர் லாபாக். 33 வேலைகளிலிருந்து பட்டங்களை நீக்குதல் DDJ என்ற கருத்தாக்கம் 1974 முதலில் யாரால் முன்மொழியப்பட்டது? டாக்டர் அலி ரஹ்மான் கிட்வாய். 34 உயர்மட்ட திறன் பெற்ற நபர்கள் சிறந்த நன்மைகளுக்காக வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்வது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? மூளை வெளியேற்றம். 35 6 முதல் 14 வயதுடைய குழந்தைகளுக்கு கல்வியை அடிப்படை உரிமையாக பிரிவு 21A சேர்த்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 எது? 86வது திருத்தம். 36 RTE சட்டம் 2009 படி தொடக்க பள்ளிகளுக்கான ஆசிரியர் மாணவர் விகிதம் என்ன? 30:1. 37 குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்புக்கான தேசிய ஆணையம் NCDCR எந்த இலவச தொலைபேசி எண்ணில் 24/7 உதவி சேவையை வழங்குகிறது? 1097. 38 தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 பழைய 10+2+3 முறையை மாற்றி எந்த புதிய கற்றல் அமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது? 5+3+3+4. 39 NEP 2020 படி 3 முதல் 8 வயது வரையிலான குழந்தைகள் எந்த கற்றல் நிலையின் கீழ் வருகிறார்கள்? அடித்தள நிலை. 40 இந்தியாவில் AICTE ஆதரவுடன் தொழில்நுட்ப கல்வி விரிவாக்கத்திற்கு முதன்மை முக்கியத்துவம் அளித்த 5ஆண்டு திட்டம் எது? 4வது 5ஆண்டு திட்டம். அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 10th தமிழ் யூனிட் 1 and 2. 41 வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. 42 பொருத்துக.
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஓதல் வேண்டும். செய்யுளிசை அளபெடை. கெடுபதூம் இன்னிசை அளபெடை. உரனசையி சொல்லிசை அளபெடை. இலங்கிய ஒற்றளபெடை. 43. குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? 4. 44. பொருத்தமற்ற ஒன்றினை தேர்வு செய்க. தம்பியி. 45. பொருத்துக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நடத்தல் தொழிற்பெயர். கொல்லாமை எதிர்மறை தொழிற்பெயர். கேடு முதநிலை திரிந்த தொழிற்பெயர். வந்தவர் வினையால் அணையும் பெயர். 46. பொருதி காட்டுக. காவிரி பாய்ந்தது எழுவாய் தொடர். நண்பாய் எழுது விழித்தொடர். கேட்ட பாடல் பெயரெச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர் வினையெச்ச தொடர். 47. இடைச்சொல் தொடரில் இடைச்சொல்லுடன் தொடர்வது. பெயர் வினை. 48. அன்பால் கட்டினார் அறிஞருக்கு பொன்னாடை ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது. வேற்றுமை உருபு. 49. ஒரு தொடர்மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது. தொகாநிலை தொடர். 50. தொகாநிலை தொடரின் வகைகள். 9.